இது தாளையூத்து சிதம்பரம் நகர். இது சிதம்பரம் நகர் தானே? சிதம்பரம் நகர் சார். ஓகே ஓகே. ஆமாம், அது வந்து சிதம்பரம் ஃபேஸ் 1. சிதம்பரம் நகர் ஃபேஸ் 2. இல்லை ஹவுசிங் போர்டு ஏதோ ஹவுசிங் போர்டு வந்து அந்த லொக்கேஷனோட முடிஞ்சது. அங்கே வாட்டர் டேங்க் இருக்குது. சரி சரி சரி. அப்போ இது தனியார் போட்ட லேஅவுட் தானோ? ஆமாம், இது வந்து தனியார் போட்டது தான். இது அவங்க புதுக்குளம் சத்திரம் பண்ணையார்னு சொல்லி அவங்க போட்ட லேஅவுட்டு. புதுக்குளம் பண்ணையார் போட்டதா? பண்ணையார் போட்ட லேஅவுட்டு இது. அவர் வீட்டுக்கும் சர்வேக்கு போயிருக்கேன். ஆமாம், இங்கே தானே ராமியம்பட்டி? ராமியம்பட்டி அவங்க போட்ட லேஅவுட்டு தான். போட்டு வருஷம் ஆச்சு. இப்போ தான் கொஞ்சம் வருது வீடுகள். இது பொது இடம்லாம் ஒதுக்கியிருக்காங்களா? ஒதுக்கியிருக்காங்க சார். இப்போ நமக்கு இந்த பக்கம் வந்து பார்க் வருது. அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு ப்ளே கிரவுண்ட் அந்த ஏரியா. இந்த ஏரியாவில் ஒரே பிரச்சனைன்னா கிரவுண்ட் வாட்டர் தான். கிரவுண்ட் வாட்டர் தான். ஏன்னா பாறை அமைப்பு அவ்வளோ மோசமான பாறை இருக்குது. எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். குவாரி, அதாவது மேலேயே பாறை இருக்கும். அதே தான் 5 அடி 2 அடி 3 அடிக்கு கிழக்கு கூட பாறை ஆரம்பிச்சிடும். கடின பாறை. இதில் தண்ணி அமைஞ்சால் மட்டும்தான் இந்த ஏரியாவில் நம்ம இருக்க முடியும். அதுதான் மெயின். ஆமாம், அந்த அங்கே தெரியுது பாருங்க மலை, அது வந்து சீனிக்கல் பாறை. அது ஃபுல்லாக தண்ணி வரும். இது ஃபுல்லாக கோரி அமைக்கக்கூடிய பாறை இந்த ஏரியாவில். போர் போட்டாலே இந்த டஸ்ட் தான் வரும். அவ்வளோ மோசமான ஏரியா. இப்போ நம்ம 30 மீட்டர் லென்த்துக்கு 200 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரி சார். இங்கே வந்தவங்களுக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் தண்ணி உருவாக்கி கொடுத்துருக்கேன். சரி சரி சார். ஆமாம் ஆமாம். சிதம்பரம் அந்த இபி இன்ஜினியரு. இப்போ நாங்கள் கார் நின்றுக்கிட்டோம் இல்லையா, அதில் புது கட்டடம். அவங்கள்ட்டலாம் போய் விசாரிச்சுக்கலாம் நீங்கள். சரி சரி சார். இப்போ லாஸ்ட் டைம் உங்கள் ஒரு ஆளுக்கு வந்து போர் போட வேண்டாம்னு சொன்னேன். தண்ணி அங்கே பக்கத்தில் இருக்குது, அந்த வீடுகள்லாம் இருக்குது. ஆமாம், வந்தால் மேலே வரும் கொஞ்சம். அவர் கணேஷ்ராஜா தோட்டத்தில் மட்டும்தான் சீனிக்கல் பாறை கொடி. சரி, அது 20 வருஷம் இருக்கும் கண்டிப்பாக. அவருக்கு மட்டும்தான் 120 அடிக்கு கீழே வந்த மாதிரி ஞாபகம். சரி சரி. ரொம்ப தண்ணி அது. மற்றபடி இந்த ரிச் கிராண்ட் சிட்டின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கு அடுத்து இந்த காலேஜை ஒட்டி ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்களே, அதுக்கும் பார்க்க வரேன். அவங்களுக்கு ஃபுல்லாகவே 30-35 அடிக்குள்ளே வர தண்ணி தான். கீழே போய் வராது. காலேஜுக்கிட்ட ஈஸியாக கிடைக்கும். மேலே வந்துடும், கீழே போய் வராது. இங்கே 100 அடிக்கு கீழே 150 அடிக்குள்ளே தண்ணி கிடைச்சாலே இங்கே பெரிய புண்ணியம் இந்த ஏரியாவை. இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேனு ரிசல்ட் வந்தவொடனே தெரியும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. சரி சரி. இந்த இடத்துல இது 2வது ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்குது. 30 மீட்ரு லென்த்து 200 மீட்டர் டெப்த்துக்கு ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் 27வது மீட்டரில் ஒரு அடையாளம் வச்சுருக்கோம். மற்றபடி இந்த ஏரியா முழுக்க மிக மிக கடினமான பாறை. மேலேருந்தே பாறை ஆரம்பமாயிருது. இந்த 27வது மீட்டரில் மட்டும் ஒரு கொஞ்சம் உயிர் இருக்குது, அது அடையாளம் வச்சுருக்கு. இது இந்த செயற்கையான இது ட்ரைனேஜ் வாட்ரு, இதனுடைய பாதிப்பு கொஞ்சம் ஸ்கேனில் வரும். இந்த ஆய்வு பணிக்கு வந்த இடத்துல உள்ள நீரோட்ட கொடி தான். வடக்கு 60 டிகிரி மேற்குங்கிற கோணத்தில் கிடக்கு. இதுதான் இந்த பாறை அமைப்பு. இதே பாறை அமைப்பு தான் நம்ம இடத்துலையும் இருக்கும். வாங்க, இப்போ நம்ம அந்த 2 பாயிண்ட்டு எந்த டைரக்ஷனில் போகணும்னு இப்போ காமிச்சிருந்தேன்.